சரி, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது பைத்தான்ல ஃபிளாஸ்க் பத்தி பார்க்க போறோம். ஃபிளாஸ்க்ன்ற பேக்கேஜ். ஃபிளாஸ்க்ன்ற பேக்கேஜ் வந்து என்னன்னா கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஒரு HTML ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் ஃபிளாஸ்க். ஓகே, கிளையண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன? இப்போ நீங்க ஒரு இதுல போயிட்டு வெப்சைட்ல, அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இல்லைன்னா ஏதோ ஒரு உங்க காலேஜ் வெப்சைட்ல ரிசல்ட் பாக்குறீங்க. உங்க லேப்டாப்ல உட்காந்து ரிசல்ட் பாக்குறீங்க. நீங்க கிளையண்டா சர்வரா? கிளையண்ட். அப்ப சர்வர்ன்றது யாரு, எங்க இருக்கு? சர்வர்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், அது ஏதோ ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கரெக்டா? ஒருவேளை அது உங்க காலேஜ்லயே இருக்கலாம், இல்லைன்னா யூனிவர்சிட்டியில இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கிளவுட்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ நான் உங்க லேப்டாப்ல இருந்து gmail.com போறீங்க. ஜிமெயில் இமெயில்ஸ்லாம் லோட் ஆகுது. நீங்க கிளையண்டா சர்வரா? நீங்க மத்தவங்களுக்கு டேட்டா கொடுக்குறீங்களா, இல்லைன்னா மத்தவங்க டேட்டாவை டிபெண்ட் பண்ணி நீங்க இருக்கீங்களா? மத்தவங்க டேட்டாவை டிபெண்ட் பண்ணி. அப்போ நீங்க வந்து கிளையண்ட். இப்போ ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டல்ல போய் சாப்பிட போறோம். சாப்பிட போகும்போது நம்ம கிளையண்டா நம்ம சர்வரா? கிளையண்ட். ஏன்னா நம்ம ஏதோ ஒண்ணு வாங்க போறோம். சர்வர்ல நிறைய டேட்டா இருக்கு, நிறைய ஃபுட் இருக்கு, மெனுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் கிளையண்ட், நான் போய் என்ன கேட்கறேனோ அது எனக்கு கொடுப்பாங்க இல்லையா? சர்வர், அந்த ஹோட்டல் வந்து சர்வர், நான் இப்ப போய் கேட்கறது நான் வந்து கஸ்டமர், நான் வந்து கிளையண்ட் இல்லையா? சோ இப்ப gmail.com இருக்குன்னா கூகுள் வந்து சர்வர், ஜிமெயிலுக்கு சர்வர் இருக்கு. நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து லோட் பண்றது ஜிமெயிலோட கிளையண்ட் இல்லையா? சோ பிரவுசர்ல ஓபன் பண்றது எல்லாமே கிளையண்ட் அப்ளிகேஷன். அது எல்லாமே உங்க கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுதா? உங்க கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா google.com ஆஃப் ஆயிருமா? gmail.com ஆஃப் ஆயிருமா? இருக்காது இல்லையா? சோ நம்ம எல்லாருமே கிளையண்ட். சர்வர்ன்றது அது கூகுளோட டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜிமெயிலோட சர்வரோ, கூகுளோட சர்வரோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எனிதிங், டேக் எனி வெப்சைட், சர்வர் வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே கிளையண்ட். அந்த யூஆர்எல் போட்டோம்னா அந்த சர்வர்ல இருந்து நமக்கு பேஜ் லோட் ஆகுது. யூடியூப்.காம்னா வீடியோ ஸ்ட்ரீம் ஆகுது இல்லையா? வீடியோ யூடியூப்.காம், இன்ஸ்டாகிராம்னா போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகுது, ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ இதெல்லாம் சர்வர்ல இருந்து நம்ம லோட் பண்ணி பாக்குறோம். நம்ம வந்து கிளையண்ட். சர்வர்ல இருந்து நமக்கு லோட் ஆகுது. சர்வர்ல இதை ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சர்வர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப என் கம்ப்யூட்டர்ல நான் ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 10 பேர் அதை ஆக்சஸ் பண்ணலாமா? எஸ் சார். 100 பேர் ஆக்சஸ் பண்ணலாமா? எத்தனை பேர் வேணா ஆக்சஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ என்னோட கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அத்தனை பேர் ஆக்சஸ் பண்ணலாம். 1000 பேர்னா கூட ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டருக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ என் கம்ப்யூட்டர் வந்து சர்வர் ஆயிடுச்சு. என் சர்வர்ல 100 கிளைண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்காங்க. 100 கிளைண்ட் வந்து எனக்கு இந்த பேஜ் வேணும் அப்படின்னு கேட்டா இந்தாங்க இந்த பேஜ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ என்னோட லேப்டாப் வந்து சர்வர் ஆயிரும். ஸோ இதுதான் கிளையண்ட் அண்ட் சர்வர். இப்போ நீங்க நம்ம இங்க பைத்தான் ஃபிளாஸ்க்ல பார்க்க போறது HTTP கிளையண்ட் அண்ட் HTTP சர்வர். HTTPனா உங்களுக்கு தெரியும்ல, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது எல்லாமே வந்து என்னன்னா டெக்ஸ்டா தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. இப்ப கிளையண்ட்டும் சர்வரும் பேசிக்குது அப்படின்னா எல்லாமே டெக்ஸ்டா தான் பேசிக்கும். ஸோ யூஸ்வலா 2 கம்ப்யூட்டர் பேசும்போது பைனரியா பேசும்ல, பைட்ஸ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். 2 கம்ப்யூட்டர் வந்து பேசிக்குது அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் பைட்ஸா தான் பேசிக்கும். ஸோ இந்த ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்ல எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது எல்லாமே ஹைப்பர் டெக்ஸ்டா இருக்கும். ஹைப்பர் டெக்ஸ்ட்னா ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா, டெக்ஸ்ட் வித் டெக்ஸ்ட் தட் இஸ் ரிச் இன் கண்டென்ட்ஸ், போல்ட் ஆக்குறது, கலர்ஃபுல்லா வைக்கிறது, இட்டாலிக்ஸ்ல வைக்கிறது, அண்டர்லைன்ஸ், அந்த மாதிரி ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ கிளையண்ட்டும் சர்வரும் அந்த HTTP கம்யூனிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகுது. சர்வர் வந்து HTTPல சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சர்வ் பண்ணுது அப்படின்னா யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பேஜ் கொடுக்கும். ஹோம் பேஜ் கொடு அப்படின்னு சொன்னா இந்தாங்க ஹோம் பேஜ்னு சொல்லி கொடுக்கும். லாகின் பேஜ் கொடுங்கன்னு கேட்டா லாகின் பேஜை கொடுக்கும். அந்த மாதிரி நான் சர்வர்ல என்ன கேட்கறேனோ அது கொடுக்கும். இது கிளையண்ட் அண்ட் சர்வர் மெக்கானிசம். இப்போ நீங்க உங்க யூனிவர்சிட்டி வெப்சைட்ல ரிசல்ட் பாக்குறீங்க. பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க? சேது காலேஜ்.com
/results June 2024 அப்படின்னு போட்டீங்கன்னா என்டர் யோர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்துல மேபி டேட் ஆஃப் பர்த் கேட்கலாம், இல்ல வேற ஏதாவது அடிஷனல் ஃபீல்டு கேட்கலாம், கேப்சா கேட்கலாம், எனிதிங். அதுக்கப்புறம் கெட் ரிசல்ட்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சர்வர்ல இருந்து ரிசல்ட்ஸ் கொண்டு வருது, கொண்டு வந்து உங்க பேஜ்ல பாக்குறீங்க இல்லையா? ஓகே. சோ இங்க இதுக்கு பிஹைண்ட் த சீன் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் யூஆர்எல் டைப் பண்ணி என்டர் அடிச்ச உடனே உங்க பிரவுசர் அந்த சர்வருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புது. இந்த மாதிரி எனக்கு இந்த பர்டிகுலர் பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு, இந்த பர்டிகுலர் பேஜை கொடு அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகேவா? சோ பிரவுசர் வந்து சர்வர் கிட்ட எனக்கு இந்த பேஜ் வேணும் அப்படின்னு கேக்குது. சர்வர் வந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்த உடனே ஓகே திஸ் இஸ் த HTML பேஜ், டேக் இட் அப்படின்னு சொல்லி சர்வர் ரெஸ்பாண்ட் பண்ணுது. சர்வர் கொடுக்குற HTML பிரவுசர்ல டிஸ்பிளே ஆகுது. ரைட். அதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்றீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டைப் பண்ணிட்டு கேப்சா இருந்ததுன்னா கேப்சா, வாட் எவர் இட் இஸ் போட்டு நீங்க சப்மிட்னு கொடுக்குறீங்க. சப்மிட்னு கொடுக்கும் போது உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சர்வருக்கு போஸ்ட் பண்ணும் பிரவுசர். ஸோ சர்வருக்கு அப்லோட் பண்ணும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதுக்கு உண்டான ரிசல்ட்ஸை கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பிரவுசர் சர்வருக்கு அப்லோட் பண்ணும், போஸ்ட் பண்ணும். ஓகே, சர்வருக்கு போஸ்ட் பண்ணும். போஸ்ட்ன்றது அப்லோட் பண்றது. இதுதான் வந்து என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இதுக்கு ரிசல்ட்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து இன்ஃபர்மேஷன் வாங்குறது. இதுக்கு முன்னாடி நீங்க யூஆர்எல் டைப் பண்ணும் போது சர்வருக்கு எந்த இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கல, யூஆர்எல் மட்டும் இருக்கு. இந்த யூஆர்எல்க்கு உண்டான டேட்டாவை கொடுன்னு கேக்குறீங்க. இப்போ சர்வருக்கு கொடுக்கும் போது இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சுக்க, இதுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த கையில கொடுத்துட்டு இன்னொரு விஷயத்த கேக்குறீங்க. ஸோ யூ ஆர் போஸ்டிங் டேட்டா டு த சர்வர். என்ன போஸ்ட் பண்றீங்க? யூ ஆர் போஸ்டிங் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு யூ ஆர் ட்ரைங் டு கெட் த ரிசல்ட்ஸ் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லையா? ஸோ இங்கிலீஷ்ல இவ்வளோ மார்க்கு, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ல இவ்வளோ மார்க்கு, எலக்ட்ரான் டிவைசஸ்ல இவ்வளோ. ஸோ அந்த மாதிரி அந்த செமஸ்டருக்கு உண்டான மார்க்ஸ்லாம் உங்களுக்கு வரும். பிரவுசர் வந்து அதை நல்ல ஒரு டேபிளர் காலம்ல நல்ல ஃபார்மேட்டிங்லாம் போட்டு பாஸா ஃபெயிலா இல்ல கிரேடு சிஜிபிஏ என்ன அதெல்லாம் வந்து டிஸ்பிளே ஆயிரும். கரெக்டா? இதுல ஏதாவது டவுட், இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஜெனரல் கான்செப்ட்ஸ் தான். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? No, sir. மத்தவங்களுக்கு? No, sir. No, sir. ஓகே, ரைட். ஸோ ஃபிளாஸ்க்ல வந்து இதுதான் பண்ண போறோம். HTTP சர்வர் அப்படின்னா ஆல்வேஸ் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டே இருக்கணும் இல்லையா? இப்போ google.comல அந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஜிமெயில் ஓபன் பண்ண முடியுமா? இப்போ google.com ஓடிக்கிட்டே இருக்கு, திடீர்னு சர்வர் ஆஃப் ஆயிடுச்சு, நம்மளால google.com போக முடியாது. வாட்ஸ்அப் சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னு நியூஸ்ல படிச்சிருக்கீங்களா? Yes, sir. அப்போ நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனாலோ ரிசீவ் பண்ணாலோ முடியாது. நீங்க மெசேஜ் அனுப்புனீங்கன்னா வெயிட்டிங்னே வரும், இல்ல நான் ஃபெயில்டுன்னு வந்துடும் ஆஃப்டர் சம் டைம். ரிசீவ் பண்றதுக்கும் உங்களுக்கு ரிசீவ்லாம் ஆகாது, ஏன்னா சர்வரே ஒர்க் ஆகல. நீங்க வச்சிருக்கிறது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன், அப்படிதானே? நம்ம வாட்ஸ்அப்னு வச்சிருக்கிறது கிளைண்ட் அப்ளிகேஷன், இட்ஸ் நாட் அ சர்வர் இல்லையா? நீங்க உங்க போன் ஆஃப் பண்ணா கூட வாட்ஸ்அப் ரன் ஆகும். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் ரிமெம்பர். நீங்க உங்க போன் ஆஃப் பண்ணிட்டா கூட வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். என் போன் ஆஃப் பண்ணதுனால வாட்ஸ்அப், உங்களோட வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாம போயிருமா? இல்ல. உங்க போனை நீங்க ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் எனக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். வாட்ஸ்அப்ல இருக்கிற கம்ப்யூட்டரே ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா, வாட்ஸ்அப் மெட்டாவோட ஆஃபீஸ்ல இருக்கிற இந்த வாட்ஸ்அப்போட சர்வர் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கும் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது, எனக்கும் ஒர்க் ஆகாது, யாருக்குமே ஒர்க் ஆகாது இல்லையா? ஸோ நம்ம யூஸ் பண்றது கிளைண்ட் அப்ளிகேஷன். இன்ஸ்டாகிராம் ஆப் வச்சிருக்கீங்கன்னா அது கிளைண்ட் அப்ளிகேஷன், வாட்ஸ்அப் வச்சிருக்கீங்கன்னா கிளைண்ட் அப்ளிகேஷன், ஃபேஸ்புக் வச்சிருக்கீங்கன்னா கிளைண்ட் அப்ளிகேஷன். இது எல்லாமே கிளைண்ட்ஸ். இது எல்லாமே என்ன பண்ண போகுது, நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு டாக் டு த சர்வர். சர்வர் வந்து அங்க ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களோட ஆஃபீஸ்ல. கூகுள்னா கூகுளோட ஆஃபீஸ், ஃபேஸ்புக்னா மெட்டா ஆஃபீஸ். ஸோ
அந்தந்த ஆஃபீஸ்ல ப்ரிமிசஸ்ல டேட்டா சென்டர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க சர்வர். உங்க போன்ல நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இல்லைன்னா யூசர் நேம் ஓடிபி வச்சு நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா இட் வில் கம்யூனிகேட் வித் சர்வர். இதுதான் என்னோட போன் நம்பர், இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க ஓடிபி, எனக்கு லாகின் பண்ண அலோவ் பண்ணு. இல்ல நீ போட்ட ஓடிபி தப்பு அப்படின்னா சர்வர் அலோவ் பண்ணாது. இல்ல நீ அனுப்பின ஓடிபி கரெக்ட், நீ என்டர் பண்ண ஓடிபி கரெக்ட்னா ஓகே, டேக் மீ டு த லாகின் பேஜ். அதே மாதிரிதான் ஜிமெயில், ஃபேஸ்புக், எனிதிங். யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆகுதா, ஓகே, யூசருக்கு வந்து அவரோட மெயில் எல்லாம் ஓபன் பண்ணி காட்டு, ஃபேஸ்புக்ல அவருக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எல்லாம் காட்டு. யூசர் நேம் பாஸ்வேர்டு மேட்ச் ஆகல அப்படின்னா ரிஜெக்ட் த ரெக்வஸ்ட், டு நாட் அலோவ் த யூசர் டு லாகின். நான் உங்களோட இமெயில் ஐடி போட்டு ரேண்டமா ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணோம்னா பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ சர்வர் வந்து அதை செக் பண்ணும், இந்த யூசர் நேம்க்கு இதுதான் பாஸ்வேர்டா, ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா இட் வில் அலோவ் டு ப்ரொசீட் ஃபர்தர், இல்லைன்னா அந்த ரெக்வஸ்ட் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹவு கிளையண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேட்ஸ். எல்லாமே வந்து முக்காவாசி HTTP கம்யூனிகேஷன் தான். இதுல HTTPS சொல்லி ஒன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? HTTP, HTTPS. Yes, sir. ஸோ HTTPனா பிளெயின் டெக்ஸ்டா போகும். HTTPSனா ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஓவர் செக்யூர்டு சாக்கெட் லேயர், SSL. HTTP ஓவர் SSL, HTTP ஓவர் செக்யூர்டு சாக்கெட் லேயர். அது வந்து என்ன ஆகும்னா கிளையண்ட்டும் சர்வருக்கும் உண்டான கம்யூனிகேஷன் என்கிரிப்ட் ஆயிருக்கும். நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா அது வெளியில யாராலையும் டேப் பண்ண முடியாது, டேப் பண்ணாலும் புரியாது. நான் இப்போ உங்ககிட்ட பேசுறேன்னா, இப்போ HTTPனா நான் உங்ககிட்ட பேசுறது பக்கத்துல யார் இருந்தாலும் கேட்டாலும் புரியும் இல்லையா? ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்ல பேசுறேன், அந்த லாங்குவேஜ் எல்லாருக்கும் புரியும். ஸோ நான் உங்ககிட்ட பேசுறது மற்றவங்களுக்கும் புரியும். ஸோ நான் வந்து உங்ககிட்ட ஒரு பாஸ்வேர்டு சொல்றேன்னா அந்த பாஸ்வேர்டு நான் சொல்றது, நான் கிளையண்ட், நீங்க சர்வர், ஓகேவா? நான் உங்ககிட்ட இதுதான் என் யூசர் நேம், இதுதான் என் பாஸ்வேர்டு உங்ககிட்ட கொடுக்குறேன்னா அது மற்றவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் புரியும். ஆனா HTTPS ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் ஓவர் SSL அப்படின்னா அதுல வந்து என்கிரிப்ட் ஆகி போகும். நான் வந்து உங்களுக்கு சொல்லும் போது அதை என்கிரிப்ட் பண்ணி சொல்லுவேன். அதாவது டைரக்டா ஓகே என்னோட பாஸ்வேர்டு வந்து ABCD அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அதை என்கிரிப்ட் பண்ணி யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு சீக்ரெட் கோட்ல நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அந்த சீக்ரெட் கோடு என்னன்றது எனக்கும் உங்களுக்கும் மட்டும் தான் தெரியும், கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் மட்டும் தான் தெரியும். வேற யாராலையும் அதை கண்டுபிடிக்க முடியாது, ஹேக் பண்ண முடியாது. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் HTTP அண்ட் HTTPS. ஓகே, இப்போ ஃபிளாஸ்க் வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். I'm going to share my screen. Screen. Okay. எந்த ஸ்கிரீன் லோட் ஆகுது? Visual Studio Code. இந்த ஸ்கிரீன் தான் லோட் ஆகுது. Good. New folder. HTTP server. Okay. HTTP server server.py. So from Flask package வந்து import பண்றதுக்கு from Flask import Flask. இது கரெக்டா? From Flask import Flask. ஓகே, சின்டாக்ஸ் கரெக்ட் தான். ஆனா Flaskன்னு ஒரு பேக்கேஜ் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல போல இருக்கு. லெட்ஸ் ட்ரை, ரன் பண்ணி பார்ப்போம். Flask இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுதா? ரைட், டெர்மினல்ல /python.exe -m pip install Flask. என்ன சொல்லுது? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன். ஓகே, நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட் தெரியுதா?
Yes, sir. Okay, cd scripts pip What is the meaning of unexpected token? அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன்னா அது வந்து நான் சின்டாக்ஸ் தப்பா கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஸோ அது பிப்னு ஒரு இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் சின்டாக்ஸ் தெரியாம எதையோ கொடுத்துட்டேன், அதான் அர்த்தம். இந்த சின்டாக்ஸ் எனக்கு தெரியும், பிப் இன்ஸ்டால் ஃபிளாஸ்க்கு இப்படிதான் போடணும். ஐயோ, could not find a version. Error, no, there was a problem. There was a problem on SSL certificate, pypy.org port. Okay, fine. என்ன பண்ண போறேன்,